ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 60வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் வாக் சித்தி மற்றும் ஞானம் பெற முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சரஸ்வத்யா சூக்தீஹி அமிர்தலஹரி கௌஷலஹரீஹ பிபந்த்யா ஷர்வாணி ஸ்ரவணச்சுலுகாபியாமவிரலம் சமத்காரஷ்லாகாம் சலிதசிரசக்குண்டலகனோ ஜனத்காரைஸ்தாரைஹ பிரதிவச்சனமாச்சஷ்ட இவதே. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். வாக்தேவியான சரஸ்வதி அமுத பெருக்கின் இனிமையை ஒத்த தன் வாக் விலாசத்தால் தேவியை மகிழ்வித்து கொண்டிருக்கையில் அந்த அமுத பெருக்கு வெளியே சிந்திவிடாதபடி தன் காதுகள் என்னும் சுளுக்க, அதாவது சிறிய பாத்திரத்தில் அவற்றை நிரப்பி இடைவிடாது பருகிக் கொண்டிருக்கும் தேவியானவள் சரஸ்வதி தேவியின் சாதுரியத்தை பாராட்டும் வகையில் தலையை அசைக்கும் பொழுது அவளுடைய காதுகளில் அணிந்திருக்கும் தங்கமயமான குண்டலங்களின் நுட்பமான மணிகள் எழுப்பிய ஜனவென உரத்த சப்தமானது சரஸ்வதி தேவியின் அமுத மொழிகளை தேவியின் குண்டலங்கள் ஆமோதித்து வழிமொழிவதென போன்று இருந்தது. இந்த ஸ்லோகத்தை ஸ்ரத்தையோடு பாராயணம் செய்யும் இடங்களில் இனிமையான மணிகளின் ஜனத்காரங்கள் கேட்கும். இதிலிருந்து தேவியின் சாநித்தியம் அந்த இடங்களில் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். சாதகர்கள் மதுரமான வாக்கினை உடையவராவர். ஊமைகளையும் கவிஞராக்கும் திறம் கொண்டது இந்த ஸ்லோகம். எளிமையாக சொல்வோமேயானால், அம்மா பரமசிவன் பத்னியே, அமிர்தம் போன்ற இனிமையாக உனது பேச்சுக்களை இடைவிடாது கேட்டுக்கொண்டிருக்கும் சரஸ்வதி தேவி கேட்கும் ஆவலில் தலையை அசைத்த வண்ணம் இருக்கிறாள். அவ்வாறு தலையை அசைக்கும் சமயத்தில் அவள் தன் காதுகளில் அணிந்திருக்கும் குண்டலங்கள் அசைகிறது. அவ்வாறு சரஸ்வதியின் குண்டலங்கள் அசைவது அவை உங்களது பேச்சுக்களை ஜனத்கார சப்தம் கொடுத்து ஆமோதிப்பது போல இருக்கின்றது என்று ஆசிரியர் விளக்குகிறார். வாக்சித்தி அடைவதற்கும் மற்றும் ஞானம் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். மேலும் ஊமைகளையும் கவிஞராக்கும் திறம் கொண்டது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை துதிக்கும் பொழுது அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன், பால், பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.